அருள்மிகு தாதை ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் தை மாத திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 108 லிட்டர் பால் அபிஷேகம் செய்து தயிர், திருமஞ்சள், குங்குமம், சந்தனம், குங்குமம், அரிசி மாவு, இளநீர், தேன், பஞ்சாமிர்தம், விபூதி போன்றவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றதும் தாதை ஸ்ரீ மாரியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி, குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஊர் பெரிய தனக்காரர்கள், நிர்வாக கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். எங்க கிராமம் தாதகாப்பட்டி கிராமம், பழம்பெரிய கிராமம். இந்த கிராமத்துல எங்க தாதகாப்பட்டி மாரியம்மன் கோயில் தலைமையிடமா கொண்டு 8பட்டி கிராமத்திலேயும் இந்த கோயில் தலைமையிடம். ரொம்ப விமர்சையா ஒவ்வொரு பண்டிகையும் நடைபெறும். சுமார் 200 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் இது. சென்ற 1986ஆம் ஆண்டு இதுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டது. இந்த கோயிலுக்கு சேர்ந்த அனைத்து தரப்பு பொதுமக்களும் வாழ்ந்து வருகிறார்கள். இது 3 சமூகத்துக்கு சம்பந்தப்பட்ட கோயிலா இருந்தாலும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பொதுவான கோயில். இது ஊருக்கு ரொம்ப சிறப்பானது. ரொம்ப சக்தி வாய்ந்த மாரியம்மன். இங்க வேண்டுதலை வச்சு நடக்காத எந்த காரியமும் கிடையாது. அவ்வளவு சிறப்பு மிக்க சக்தி வாய்ந்த அம்மன் இங்க நம்ம தாதகாப்பட்டியில மாரியம்மன் கோயில வீட்டு இருக்காங்க. எந்த ஒரு வேண்டுதலை வச்சாலும் உடனே நிறைவேற்றக்கூடிய கண்கண்ட தெய்வம் நமது கலியுக தெய்வம் அன்னை மாரியம்மன், தாதகாப்பட்டி மாரியம்மன். மேற்கொண்டு எல்லா தரப்பும் நலமா வாடுறதுக்கு பூச்சாட்டத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பிறந்த உடனே எருதாட்டு விழா நடைபெறும். அந்த எருதாட்டு விழாவின் தொடர்ச்சியாக வரக்கூடிய செவ்வாய் அன்று பூச்சாட்டு விழா நடைபெறும். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 21 நாட்கள் இந்த கோயில்ல பண்டிகை விசேஷம் நடைபெறும். அதுல கம்மன் நடு விழா, பூச்சாட்டு விழா செவ்வாய்க்கிழமையும், அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 3 நாளைக்கு முன்னால கம்மன் நடு விழாவும், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கும்பஞ்சாட்டு விழாவும், அதை தொடர்ந்து புதன்கிழமை அம்மனுக்கு பொங்கல் விழாவும், கடா வெட்டுறது போன்ற அளவு குத்துதல் போன்ற சிறப்பு நிகழ்ச்சியா நடைபெறும். இது எல்லா கிராமத்து, அந்த 8பட்டி கிராமத்துல இருந்து வர்றவங்க இங்க அளவு குத்திக்கிட்டு வருவாங்க. இதுல பலவிதமான அளவு குத்துவாங்க. ஒவ்வொரு வித அளவும் பார்த்தா ஒரு பிரமிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்தது வியாழக்கிழமை வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி. இந்த வண்டி வேடிக்கை நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். தத்ரூபமான ஒரு வண்டி வேடிக்கை பார்க்கணும்னா அது தாதகாப்பட்டி மாரியம்மன் கோயில தான் பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது வெள்ளிக்கிழமை மகளிர் மன்ற சார்பாக திருவிளக்கு பூஜை நடைபெறும். அதுக்கு தொடர்ந்து அடுத்ததா சனிக்கிழமை மாபெரும் சத்தாபரண நிகழ்ச்சியும், அந்த நிகழ்ச்சி போது மாபெரும் வான வேடிக்கையும் பிள்ளுக்கடை பஸ் ஸ்டாப்ல நடக்கும். இது ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் பல ஊர்ல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அதனால இந்த நிகழ்ச்சியில சேலம் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சாரர்களும் பொதுமக்களும் இந்த விழாவில கலந்துக்கிட்டு அம்மன் அருள வேண்டி எங்க ஊர் பெரிய தனதார் சார்பாகவும், எங்க நிர்வாக கமிட்டி சார்பாகவும், பொதுமக்கள் சார்பாகவும், உங்க சார்பாகவும் நாங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இது அதாங்க 200 ஆண்டுக்கு மேல் பழமையான கோயில். பழமையான கோயில் மட்டும் இல்ல, இந்த கல்வெட்டை பாத்தீங்கன்னா அது சொல்லும். 1914 இந்த கல்வெட்டு பாருங்க. அங்க முன்னால கல் தூணுங்களா நிறுத்தி இருக்காங்க. அதுக்கு முன்னால 100 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது. அதனால ஒவ்வொரு பொதுமக்களும் இந்த அம்மானை வேண்டி அதனுடைய பலனை கண்கூடா காணணும்னு
எங்க ஊர் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன்.